நான் பழைய ஏவாளுடைய பிள்ளையா புதிய ஏவாளுடைய பிள்ளையா? பிசாசு சொல்றான் சண்டை போடுங்க, மூஞ்ச தூக்கிக்கோ இல்லையா, யாருக்கிட்டையும் பேசாத, யாராவது பக்கத்தில் வந்தாங்கன்னா இப்படி திரும்பின்னு போயிடு. சொல்றது யாரு? சாத்தான் இல்லையா? அன்னை மரியாள் சொல்லுவாங்க எல்லார்கிட்டையும் ஒற்றுமையா இரு, சமாதானமா இருன்னு சொல்லுவாங்க. நீங்க யார் சொல்றது கேட்குறீங்க? கேட்குறீங்களா? நீங்க சும்மா விடுறீங்க பாரு ரீலு. சண்டை எல்லா இடத்துலையும் சண்டை இல்லையா? பிசிசியில் சண்டை, பங்குல சண்டை, அப்படி யாராவது வந்துட்டா பத்தியாவே அப்படி பூசையிலேயே சண்டை, எல்லாரையும் பார்த்து சண்டை போடுறோமா? குடும்பத்தில் சண்டை, இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல சண்டை. சாத்தான் சொல்றதானே கேட்குறோம். எங்க ஆண்டவர் சொல்றதையும் அன்னை மரியாள் சொல்றதையும் நம்ம கேட்குறோம் இல்லையே? கரெக்டா? ஆண்டவர் சொல்றாரு முதல்ல முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு தான் முதல்ல முக்கியத்துவம், அப்புறம் தான் இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம். முதல்ல ஜெபம், முதல்ல இறைவார்த்தை. சாத்தான் என்ன சொல்லுவான்? கேஜிஎஃப் படம் போட்டிருக்கான், ராக்கி பாய் படம். நம்ம அப்படி இளைஞர்கள்லாம் துடிப்பானுங்க, அப்படி ஏய் வந்துட்டார் தலைவர் வந்துட்டாரு இல்லையா, அப்படி துடிப்பானுங்க. படம் போட்டிருக்கான், படம் பார்த்துட்டு ஜெபம் பண்ணலான்னு சாத்தான் சொல்லுவான். நம்ம எதை கேட்போம்? டிவி பார்த்துட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறோம் ஃபாதர், ஓகே வெரி குட். டிவி பார்த்து முடிச்சாச்சு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஜெபம் பண்ணலாம், டயர்டாக இருக்குது பார்த்துட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஜெபம் பண்ணலாம். அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் டயர்டாகிடுச்சு, நாளைக்கு பண்ணலாம். பிசாசு ஜெயிச்சிட்டா பார்த்தீங்களா? அதனால தான் யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானே உங்களுக்கு தந்தை, நீங்கள் என் விருப்பப்படி எதையும் செய்வதில்லை, நீங்கள் சாத்தானின் விருப்பப்படி தான் செய்கிறீர்கள். இல்லையா? நமக்கு டைமே இருக்காது. நம்ம இளைஞர்கள் இருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்கும், தலை வர்றது கூட டைம் இருக்கும். நீங்கள் போய் பாருங்களேன், இன்னைக்கு தலைலாம் வித்தியாசமாக வர்றானுங்க. ஒரு பக்கம் நாய் நக்கன மாதிரியே இருக்கு, இன்னொரு பக்கம் அப்படியே தொங்கி கிடக்குது. அதனால சென்னையில் அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? புள்ளிங்கோ. அவங்கள பிள்ளைகள்னு நாங்கள் சொல்றது இல்லை. என்ன சொல்றாங்க உங்க சென்னையில்? புள்ளி. வீட்டிலலாம் இப்போ பிள்ளைகளை வளர்ப்பது கிடையாது, புள்ளிங்குளோக்கில் தான் வளர்க்குறோம் நாங்கள் இல்லையா? அப்படி ஒரு ஸ்டைலு. அந்த பக்கம் ஒரு கலர் வேறு அடிச்சுக்கிறான், இப்படி ஒரு கலர், நடுவில் ஒரு கலரு இல்லையா? தேசப்பட்டவனுக்கு ஜாஸ்தி, எல்லா கலரையும் அடிச்சுக்கிறான் தலையில். பேண்ட் போடுறான், இடுப்புலேருந்து 1.5 அடி கீழே தான் போடுறான் இல்லையா? நான் ஏதாவது இல்லாதது சொல்கிறேன்னாமா? இல்லை, எல்லாம் இருக்கிறது தான் சொல்கிறேன். பேண்ட் எங்கே போடுறான்? 1.5 அடி இடுப்புலேருந்து கீழே தான் இல்லையா? கீழே பார்த்தீங்கன்னா ஷூக்குலேருந்து மேலே 3 அடி மேலே போயிடுச்சு பேண்ட். இப்போ புது ஃபேஷன்றான், அதை எனக்கு ஒன்றுமே புரியல இல்லையா? அதே மாதிரி தான் வாலிப பெண்கள் இப்போலாம் துணி அயன் பண்ணும்போது சேர்த்து முடி அயன் பண்ணுதுங்க. அயன் பண்ணிட்டு மேக்கப்லாம் 2 கோட்டு பெயிண்ட் மாதிரி மூஞ்சில் பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு சர்ச்சுக்கு வருதுங்க. வாயவே திறக்கிறது இல்லை. ஆமேன்னு சொல்லுனா வாய் எப்படியே வச்சிருது. ஏன் தெரியுமா? லிப்ஸ்டிக் போயிடும், வாயவே திறக்கிறது இல்லை. நான் யாரோட பிள்ளை அப்படின்னு நான் என்னை பற்றி தான் யோசிக்கணும், சரியா? அடுத்தவங்களை பற்றி யோசிச்சா அது தப்பு, பாவம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுங்கிற எண்ணமே இல்லை. பிசாசு என்ன சொல்றானோ அதைத்தான் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. உண்மையா இல்லையா நான் சொல்றது? இல்லையா? ஆண்டவரை துதிக்க ஆலயத்துக்கு நம்ம வரணும்னு நினைக்கிறோம், ஆனா சர்ச்சுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட யாருமே ஆண்டவரை துதிக்கிறது இல்லை, ஆண்டவரை போற்றுவதில்லை. தங்களுடைய பெருமையை, தங்களுடைய அழகை, தங்களுடைய மாண்பை அதை தான் காட்டிக்கணும். அதுக்கு எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? அதை தான் அந்த பழைய ஏவாள் செஞ்சா, தன்னை பெருமையாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள்.